தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பொதுச் செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். திமுக பொதுச் செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பவர் துரைமுருகன். இவர் திமுக ஆட்சியின் பொழுது அமைச்சராகவும் இருந்தார், பொதுச் செயலாளராகவும் உள்ளார். வயது 85 வயதாகிவிட்டது. பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில் உள்ளார். தற்பொழுது திமுக தோல்வியை தழுவியுள்ளது. திமுகவுக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டியுள்ளது. திமுக பொதுச் செயலாளரோ 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. அவர் பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில் உள்ளார். கட்சி பணிகள் தொய்வடைந்துள்ளன. அவரை ராஜினாமா செய்யும்படி கேட்டுக்கொண்டார் மு.க.ஸ்டாலின். ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக ராஜினாமா செய்ய மறுத்து வருகிறார். 2028ஆம் ஆண்டு வரை தனக்கு பதவி உள்ளது. ஆகவே தன்னுடைய பதவி காலம் முழுவதையும் நிறைவு செய்வேன், பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று அடம்பிடித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை பதவி நீக்கம் செய்ய மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கனிமொழி, உதயநிதி, ராசா, பாலு உள்ளிட்டோர் கடும் போட்டியில் உள்ளனர். வயது மூத்தவரை பொதுச் செயலாளர் பதவியில் வைத்துக் கொண்டு மு.க.ஸ்டாலின் மிகவும் கஷ்டப்படுகிறார். கட்சிக்கு இளைய நபரை பொதுச் செயலாளராக்க விரும்புகிறார். கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச விரும்புகிறார். ஆனால் துரைமுருகனோ அடம்பிடிக்கிறார். விரைவில் துரைமுருகன் திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.